அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல் சார்பாக வணக்கம். நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. 1000 பேருக்கு மத்தியில வாழ்ந்தாலும் தன்னுடைய குணத்தை மாத்திக்காத, அதாவது 1000 பேரும் தவறானவர்களா இருந்தாலும் கடகராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லவங்க இல்லையா? அந்த தவறானவங்க கிட்ட கூட இவங்களுடைய குணம் தான் ஜெயிக்கும். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவான் அப்படின்னா, அவன் கூட சேர்ந்திருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சுட்டித்தனம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி சுட்டித்தனம் பண்றவங்க கிட்ட இருந்தா கூட, கடகம் வந்து தன்னுடைய சுபாவம் என்ன அமைதியா இருக்கிறது. அத தாங்க ஃபாலோ பண்ணும். ஸோ இப்படிப்பட்ட கடகத்திற்கு தலைப்பு நம்ம என்ன போட்டிருக்கோம்? கடக ராசியை எதிர்த்தால் மரணம் தான். யமனையே எதிர்க்கும் மகா சக்தி படைத்தவங்க இந்த கடக ராசிக்காரங்க அப்படின்னு போட்டிருக்க. அப்படி என்ன இவங்க சிறப்பானவங்க? யமபெருமானையே பார்த்து இவங்க எதிர்க்கூடிய சக்திய பெற்றிருக்காங்களா? அப்படின்னா, ஆமா. ஏன் சொல்றேன்னா, தியாக திருமணியா திகழ்வாங்க. கடகராசிக்காரர்கிட்ட நற்பண்புகள் அப்படின்னாக்கா கோடான கோடி இருக்கு. கோபமும், விளைவும் பார்த்தனாக்கா நல்லது மட்டும் தான் செய்வாங்க. கோபம் அப்படிங்கிறது சும்மா இப்படி ஒரு தீப்பொறி மாரின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உத்தமர் அப்படின்னாக்கா இந்த கடகராசிக்காரங்கள சொல்லலாம். அமைதியின் சிகரம்னு சொல்லலாம். சவால் விட்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத மட்டுமே செய்யக்கூடியவங்க. முக்கியமா ரொம்பவே பொறுப்புணர்ச்சி கொண்டவங்க. குடும்பம் ஒரு கோயில்னு வாழக்கூடியவங்க. கற்பனையும், கலாரசனையும் பெற்றவங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட ரொம்பவே வந்துட்டு நல்ல மதிப்போட அவங்கள வந்து நடத்தக்கூடியவங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் பல விதங்கள்ல நல்லத மட்டுமே செய்ய தெரிஞ்சவங்க. அதாவது இறைவன் ஒரு மனுஷன முழு மனிதனா மாற்றுறதுக்கு எந்தெந்த குணநலங்கள வச்சு படைப்பாரோ, அது எல்லாமே நேச்சுரலாவே, இயற்கையாவே அதெல்லாம் வச்சுக்கிட்டு பொறந்தவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. எல்லா விதங்கள்லயும் இந்த தேன் மாதிரி இனிக்க மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு. கசப்பான குணம் கிடையவே கிடையாது. எப்பவுமே கெட்டு போக மாட்டாங்க. இல்லையா? சோ இவங்கள பொறுத்தவரைக்கும், யமபெருமானை எப்படி எதிர்க்க முடியும்? அப்படின்னா மகாசக்தி இவங்க கிட்ட இருக்குன்னா, எதையும் சாமர்த்தியமா சமாளிக்கக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறதுனால இவங்கள இப்படி சொல்லலாம். அதே மாதிரி யாருக்கும் தப்பு தண்டா செய்யாதனால இவங்கள இப்படி சொல்லலாம். சோ எல்லா விதங்களையும் கரெக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன பார்த்து, யமபெருமான் பயப்படுறது ஒண்ணும் தவறான விஷயம் இல்லல்ல? ஏன்னா, இப்படி ஒரு நல்ல மனுஷன நம்ம எப்படி கவர்ந்துகிட்டு போக முடியும்? அவனுடைய உயிர நம்ம எப்படி எடுக்க முடியும்? அப்படின்னு அவரு பயந்து நிப்பாராம். அப்படியா? அவ்ளோ ஒரு அற்புதமான குணம் கொண்ட கடகராசியுடைய குணநலங்கள கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யார் ஒருத்தங்க தங்களுடைய குணநலங்கள நல்லதையும், கெட்டதையும் புரிஞ்சுகிட்டு, நல்லத இன்னும் அதிகப்படுத்திட்டு, கெட்டத தூக்கி எறியறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு வெற்றி அடையுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். அதுவும் எப்பவுமே கடவுள மட்டுமே துணையாக வச்சிருக்கக்கூடிய கடகராசிக்கு வெற்றி மட்டும் தான். முக்கியமா நீங்க எல்லாமே நல்லதுங்க. நல்லதே பேசுவீங்க. யாருன்னு தெரியாத ஒரு மனுஷன் வந்து உங்ககிட்ட உதவி கேட்டாலும், உசிரையும் குடுக்க கூட தயங்க மாட்டீங்க. அதாவது நியாயமா இருக்கக்கூடிய இடங்கள்ல. கடகராசிய பத்தி பேசுறப்போ, நமக்கே ஒரு மாதிரியா ப்ரவுடா இருக்குங்க. காரணம் வந்துட்டு, கடகராசிய பொறுத்தவரைக்கும் தற்பெருமை பேசுறவங்க கிடையாது. இன்னொரு விஷயம், இவங்க எவ்ளோ பெரிய நிலையில இருந்தாலும், தனக்கு கீழ இருக்கிறவங்கள தனக்கு நிகரா பார்க்கக்கூடியவங்க. அதே மாரி தனக்கு கீழ இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. முடிஞ்ச அளவுக்கு தன்ன வருத்திக்கிட்டு கூட, தன் கூட இருக்கிறவங்களையும், தனக்கு கீழ இருக்கிறவங்களையும் பாதுகாப்பா வச்சுக்கூடியவங்க. ஒரு மரம் நிழல் தரும் இல்லையா? அந்த மாதிரி தாங்க இந்த கடகராசிக்காரனுடைய குணநலங்கள். சோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல கடகராசிக்காரன் ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்த நாடணுங்க. அவருடைய நாமத்த சொல்லி, மனசார உங்களோட வேண்டுதல மனசுல நெனச்சுக்கிட்டு, இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா இந்த வீடியோ பதிவ நீங்க பார்த்து முடிக்கக்கூடிய அந்த தருணத்துல ஒரு தெளிவு இருக்கும் உங்களுக்கு. ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறீங்க. உங்க ஜாதகம் என் கையில இல்ல. இல்லையா? உங்களோட பேர் தெரியாது, உங்களோட ஊர் தெரியாது, உங்க அப்பா, அம்மா எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் உங்கள பத்தி நான் இப்போ சொல்லப் போறேன். அது எப்படி அப்படின்னா, அதுதாங்க ஜோதிடம். திருக்கணித பஞ்சாங்கத்த வச்சு பார்க்கிறப்ப கடக ராசிக்காரனுடைய குணநலங்கள் என்னென்ன? அவங்க எந்த விஷயத்த வந்துட்டு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும், எந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த விஷயங்கள இவங்கள அறவே விட்டுடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
சோ எந்த தெய்வம் பாப்பா? சொல்லேன். அப்படிதான் நாங்க வணங்கிட்டு தான் இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பார்க்குறோம்னு நினைப்பீங்க இல்லையா? ஒண்ணும் இல்ல. உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு? சந்திர பகவான். சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடியது எங்கங்க? பணக்கார கடவுள் வாழக்கூடிய இடம். கோடான கோடி பணம் கொட்டி, கொட்டி, கொட்டி வள்ளிக்கிட்டு இருக்காங்க. எப்படி? தங்கம், வைரம், வைடூரியன்னு போயி ஒவ்வொரு நாளும் உண்டியல்ல கொட்டுது. ஒரு லட்டுக்கு கொட்டுது பாருப்பா துட்டு அப்படின்னுவாங்களே. யாரு? வேற யாரும் இல்ல. திருப்பதி வெங்கடாச்சலபதியை வழிபாடு செய்ய தான் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் பிறக்கும். அடிக்கடி நீங்க வந்துட்டு திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க, நெறைய மாற்றத்த நீங்க உணர முடியும். அப்படியே மேலும், மேலும், மேலும் வந்துட்டு முன்னேறிக்கிட்டே போவீங்க. உங்களால பல பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏத்த முடியும். அது என்ன? இப்ப இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்துல சொல்லலாம். ஓம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதியே நமக நமக. 3 முறை சொல்லுங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாம தினமும் காலையில ஏஞ்சிக்கும்போதே சுப்ரபாதம் கேட்கிறது கடகராசிக்கு பல விதங்கள்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். புத்துணர்ச்சி மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஆர்வத்த தூண்டும். உங்களுடைய அந்த சிந்தனை இருக்கு இல்லையா? அதுக்கு உரம் போட்ட மாரி இருக்கும். அந்த பாட்டு நீங்க கேட்கிறப்போ. என்ன பாட்டு? சுப்ரபாதம் தான். சரிங்க கடகராசிக்காரங்களே, இப்போ உங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கடகராசிய பொறுத்தவரைக்கும் தியாக திருமணின்னு நான் சொல்லியிருந்தேன். கடகராசிக்கு அதிபதன் சந்திர பகவானா இருக்கிறதுனால, கடகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. மென்மையான குணம் படைத்தவங்க. அதிக அளவுல சென்டிமெண்ட் பார்ப்பீங்க. முக்கியமா இந்த ராசியில பிறந்தவங்களால, அடுத்தவன் பிச்சை எடுக்கிறத கூட வந்து கண்ணால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இலகன மனசு. முக்கியமா யாருக்காவது அடிபட்டுடுச்சு அப்படின்னாக்க, இவங்களால அந்த ரத்தத்த பார்க்கவே முடியாது. ஓகேவா? மனசு உடைஞ்சு போயிடக்கூடியவங்க. முக்கியமா ஹாஸ்பிட்டல பார்த்து பயப்படக்கூடியவங்க இவங்களா இருப்பாங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நான் தொடர்ந்து நெறைய விஷயங்கள உங்கள பத்தி சொல்ல தான் போறேன். அடுத்த கடகராசிய பொறுத்தவரைக்கும் நற்பண்புகள்னு பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வ பக்தி அதிகம் கொண்டவங்க. பெரியவர்கள் மீது மரியாதை இருக்கும். குழந்தைகள் மீது அன்பு அதிகம். சமூகத்தின் மீது அக்கறையும் இருக்கு, பயமும் இருக்கு. என்னடா இந்த சமூகம் இப்படி ஒரு சீர்கெட்டு போயிருக்கே! எப்படிதான் இன்னும் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுதோ? அதாவது இந்த கடகராசியோட சிந்தனை இருக்கே, கற்பனை இருக்கே, எல்லாமே நல்லதாவே இருக்கணும். எல்லாரும் நல்லவங்க. எல்லாருக்கும் எல்லா விதங்கள்லயும் கடவுளே நல்லது பண்ணுங்கன்னு வேண்டக்கூடியவங்க. கடகத்த பொறுத்தவரைக்கும் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்காக வேண்ட மாட்டாங்க. இவங்க குடும்பத்துக்காக வேண்ட மாட்டாங்க. பொதுவா தான் வேண்டுவாங்க. மழை வேணும்னு முக்கியமா வேண்டக்கூடியவங்க. ஏன்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நீர் ராசிங்க. அடுத்ததா, இவங்களுடைய தியாகம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருன்னு தெரியாதவங்களுக்கு கூட உசுர குடுக்க கூட ரெடியா இருப்பாங்க. தியாகிகள். பெரிய தியாகியா நீ அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஒரு சிலர, கடகராசி நீங்க சொல்லலாங்க. தியாகிங்க இவங்க. அதாவது இவங்களால எவ்ளோ கோவம் வந்தாலும் குரல உசத்தி பேசுறதுக்கு தெரியாது. ஆனா தன்னுடைய கருத்த வந்து ரொம்ப அழுத்தமா சொல்லுவாங்க. சொன்ன சொல்ல மாத்திக்கூடிய தலையெழுத்த மாத்தி எழுதுறதுக்கு பிரம்மன் தயாராக இருந்தாலும் சொன்ன சொல்ல மாத்திக்கிறதுக்கு இவங்க தயாராவே இருக்க மாட்டாங்க. இவருடைய கோபமும் அதுக்கான விளைவுன்னு பார்த்தோம்னா, கடகராசிய பொறுத்தவரைக்கும் திடீர்னு கோபித்துக்குவாங்க. பல நாட்கள், பல மாதங்கள், ஏன் ஆண்டுகள் கூட பேசாம இருப்பாங்க. இவருடைய கோபத்த அமைதியா தான் காட்டுவாங்க. அத தவிர அடிதடி காட்ட தெரியாது. ஒரு எதிர்பார்க்காத ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. அத நினைச்சு கோவிச்சுக்கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. இவங்களோட மத்தவங்க பழகணும் அப்படின்னாக்க, அது கொஞ்சம் சிரமமான காரியம் தாங்க. ஏன்னா பலருக்கும் இவங்கள வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. அடுத்ததா உத்தம ரத்தினம் அப்படின்னு சொன்னா, அதிக அளவுல நேர்மைய கடைபிடிப்பாங்க, விசுவாசமா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, வாய்மை உடையவங்களா திகழக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க. சட்டுன்னு யார்கிட்டயும் ஒட்டிப்பாங்க. உயிருக்கும் உயிராக பழகி பிரிய முடியாம தவிக்கூடியவங்களும் இந்த கடகராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரர்கள போல பட்டும் படாமலும், தொட்டு தொடாமலும் பழக இவங்களுக்கு தெரியவே தெரியாது. உடல், பொருள், ஆவி அத்தனையும் தத்தம் செய்யும் அளவுக்கு முழு ஆத்மார்த்தமா ஈடுபாடோட பழகக்கூடியவங்க இவங்க. அதான் உயிரையே குடுப்பாங்க இல்லையா? அடுத்து அமைதியின் சிகரம்னு சொல்லலாம். கடகராசிய பொறுத்தவரைக்கும் சத்தம் போட்டு கூட சிரிக்க மாட்டாங்க. சத்தம் போட்டு அழக்கூட தயங்குவாங்க. ஒரு படத்துல காமெடி சீன் வருதுன்னா கூட, அத பார்த்து சத்தமா சிரிக்கிறதுக்கு யோசிக்கக்கூடியவங்க.
எப்படி வளர்த்துருக்காங்க பாருடா! அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். முக்கியமா சவால்ன்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில சிக்கலான காலகட்டத்தில கடகராசிய சேர்ந்த ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், உறுதியான முடிவு எடுக்கிறதுல பொறுமையா இருப்பாங்க. தன்னுடைய திறமையை காட்டி அதுக்கு தகுந்த மாரி செயல்படுவாங்க. அப்பதாங்க இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன உறுதியும், திட்டமிட்டு செயல்படக்கூடிய அந்த ஒரு பண்பாடும் வெளிய வரும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய மன உறுதிய அடுத்தவங்க பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உறுதி படைச்சவங்க. "அப்பா இவ்ளோ அமைதியா இருந்தா, இவனாப்பா இவ்ளோ பெரிய முடிவு எடுத்தான்? இவனா அந்த வேலைய செஞ்சு முடிச்சான்?" அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய உறுதி வெல்லும். இவங்களுக்கு குருவினுடைய ராசிக்காரனான தனுசு மற்றும் மீனம் இவங்க கூட பழகுறதுக்கும், திருமணம் செஞ்சுக்கிறதுக்கும், நட்பு பாராட்டுறதுக்கும் இணக்கமான ராசிகளாக பார்க்கப்படுது. குருவினுடைய ராசியும், சந்திரனுடைய ராசியும் இணைந்து இருக்கிறதுனால, அவங்களுக்குள்ள குரு சந்திர யோகம் ஏற்படுறதுனால, இவங்களுக்கு ஒத்து போகுங்க. அடுத்த பொறுப்புணர்ச்சியா இருப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஒரு குடும்பத்துல கடகராசி மூத்தவங்களா இருந்தாக்க, தன்னுடைய இளைய சகோதர, சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்து, அவங்களுக்கான குடும்ப கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு தான் திருமணம் செஞ்சுப்பாங்க. இப்போ நெறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். பழைய படங்கள்ல நெறைய சீன்ஸ் இதான். ஒரு வீட்ல பார்த்தோன்னாக்கா, ஒரு சின்ன பிள்ளையா கூட இருப்பாங்க. அவங்க தன்னுடைய அக்காவுக்கு படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு கல்யாணம் பண்றது, அண்ணன், தம்பி இந்த மாரியான பொறுப்புகள்லாம் முடிச்சுட்டு தனக்குன்னு ஒரு வாழ்க்கைய அமைக்காம கூட போவாங்க இல்லையா? அந்த மாதிரியான பொறுப்புணர்ச்சி கொண்டவங்க இந்த கடகராசிகள். தனக்குன்னு யோசிக்காதவங்க. சிம்பிள். குடும்பம் ஒரு கோயில்னு வாழக்கூடியவங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெரும்பாலும் கடகராசிக்காரங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க. அதுவும் பாதுகாப்பாக. தான் வீடு, தன்னோட கடை, தன்னுடைய தொழிற்சாலை இப்படி தனக்கு குடும்பம் சார்ந்த தொழில் செய்றதையே ரொம்ப விருப்பப்படுவாங்க. வெளிநாடு போய் வேலை செய்யலாம், வெளியூர் போகலாம், இல்ல குடும்பத்த விட்டு விலகி நிக்கலாம் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. கடகராசிய பொறுத்தவரைக்கும் கூட்டு குடும்பமா வாழ்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இவரோட கற்பனைன்னு பார்த்தோம்னாக்க, இவங்க ரொம்ப கலாரசனை படைச்சவங்க. நெறைய கற்பனை வள முடியும் இவங்களுக்கு. சிலர் பார்த்தோம்னாக்க எழுத்தாளரா இருப்பாங்க, கவிஞர்களா இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்துக்கே வராத வீட்டில் பூச்சிகளா கூட இருப்பாங்க. ஆனா ரொம்ப திறமைசாலிங்க. பொதுவா இவங்க அன்பு, பொருள், ஆசை, காதல் எதுவா இருந்தாலும் சரிங்க. பிறருக்கு கொடுத்து அவர்கள் முகத்துல மகிழ்ச்சிய பார்க்கறதுல தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளா வச்சுட்டு பொறந்திருப்பீங்க. அடுத்தவங்க கிட்ட இருந்து பிடுங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கடகராசிக்கு அற்புதமான பொருத்தம். 100க்கு 100% பொருந்து போகும். தான் கெட்டு போனாலும் பரவால்ல. அதாவது ஒரு கடகராசிக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. தான்கிட்ட ஒரு பொட்டலம் சாப்பாடு இருக்கு. அங்க பார்த்தோம்னா, ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பசியில துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, தனக்கும் பசி இருந்தாலும் அவங்களுக்கு குடுத்துட்டு, அதுவும் பங்கிட்டு குடுத்து சந்தோஷப்படக்கூடியவங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட தேவைகள பூர்த்தி செஞ்சு, அவங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய சிரிப்ப பார்த்து சந்தோஷப்படக்கூடியவங்க. அப்பாவுக்கு, அம்மாவுக்கு கூட பொறந்தவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு எல்லாமும் கிடைக்கணும். மனசார கடவுள்கிட்டயும் சரி, மத்தவங்களுக்காக வேண்டிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கைய வாழக்கூடியவங்க இவங்க. முக்கியமா இவங்க கிட்ட யாரு இருந்தாலும் சரிங்க, பாதுகாப்பா உணருவாங்க. அன்ப அப்படியே நான் அ பாசம் காட்டுறதுனாக்கா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்படி தூக்கி உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க இல்லையா? அத இவங்க செய்வாங்க. அது எப்பேர்ப்பட்ட உறவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க. சட்டுன்னு அவங்க மேல கேர் பண்ணக்கூடியவங்க. ஒரு இடத்துல ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கடகராசி சும்மாவே இருக்காது. அது எப்படிங்க நீங்க அந்த மாரி பண்ணலாம்? யாருங்க நீங்க பண்றதுக்கு? யாருன்னே தெரியாத ஒரு உசுருக்காக கூட இவங்க முன்னாடி நின்னு போராடக்கூடியவங்க. போராடுறது மட்டும் இல்ல, அதுல நின்னு அத வெற்றி அடையாம விடவே மாட்டாங்க. நேர்மை, நீதின்னா உசுரே போனாலும் அது பக்கம் தான் நிப்பாங்க. வாழ்க்கை துணைய பொறுத்தவரைக்கும் ரொம்ப பொசெசிவ் இருக்கும். இதனால இவங்கள திருமணம் செய்யறவங்க படாத பாடு படுவாங்க. ஏன்னா, அதிக அளவுல தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட ரொம்ப என்ன சொல்றது? பாசத்த காட்டிட்டு ஒரு கொஞ்சமாவது என் மேல வைக்கணுன்ற எதிர்பார்ப்பு வச்சிருக்கக்கூடியவங்க. அதிக அளவுல தன்ன பத்தியே குறைவா மதிப்பிட்டுக்கிட்டு, தன்னை தானே நொந்துக்கிட்டு, சுய இரக்கம், சுய பச்சாதாபம், அழுக, புலம்பல், மனக்குமுறல் இந்த மாதிரிலாம் வாழ்றதுக்கு வாழ்க்கை துணைக்கிட்ட இவங்க கஷ்டப்படுவாங்க. இவன்கிட்ட பொதுவாவே
எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, குடும்பத்திலயும் சரி, நண்பர்கிட்டயும் சரி, வாழ்க்கை துணைக்கிட்டயும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் பாராட்ட வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. வாய் திறந்து ஒரு முறைக்கு 2 முறை பாராட்டுகளை தெரிவிக்க வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு இவங்க திறமைசாலி இல்லைங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அற்புதமா வெளிப்படுத்தக்கூடியவங்க. இவங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் இருந்துச்சுன்னாவே, உச்ச நிலைக்கு போகக்கூடியவங்க. அந்த ஒரு பாராட்டக்கூடிய தன்மை இல்ல அப்படின்னு திரும்பி நின்னு ஏங்குறாங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் கடகராசி கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. வீட்ல இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கடகராசிய மதிச்சு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்க சந்தோஷத்த குடுத்தீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு பல மடங்கு சந்தோஷத்த தொடர்ந்து குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வீட்ல கடகராசிய சேர்ந்த குழந்தையிலிருந்து 6லிருந்து 60 வரைக்கும் யாராக இருந்தாலும் சரிங்க. அவங்க சந்தோஷமா இருந்தாவே அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா, செல்வ செழிப்போட இருக்கும். இது வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். கடகராசி எந்த அளவுக்கு நீங்க பாதுகாத்து சிரிக்க சிரிக்க வச்சுக்கிறீங்களோ, அது மனசு நோகாம பார்த்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த குடும்பம் செல்வாக்கான குடும்பமா வெளியில இருக்கும். முக்கியமா வீட்டுக்கு ஒரு பிரச்சனை, தன்னை சுத்தி இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னா, முதல்ல குரல் குடுக்கும். "என்ன மேடம் முன்னதான் சொன்னீங்க, ரொம்ப அமைதியா பேசுவாங்கன்னு." அது கூடவே ஒரு விஷயம் சொன்னேன்ல, அழுத்தமான ஆள். தெளிவா தன்னுடைய கருத்த அழுத்தமா சொல்லி பதிய வைக்கக்கூடியவங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா, நான் என்னோட பேச்ச நானே கேட்க மாட்டேனுங்கிறதுல அந்த கடகராசிக்காரங்க உறுதியா இருப்பாங்க. முக்கியமா அந்த பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசி சேர்ந்தவங்க பெரும்பாலும் வெளி வேலைக்கு செல்ல விரும்பவே மாட்டாங்க. தமது வீட்ல இருந்து என்னென்ன தொழில் செய்ய முடியுமோ, அத்தனையும் அழகாக, திறமையாக, பொறுமையாக செய்யக்கூடியவங்க. இவங்க வீட்ட பொறுத்தவரைக்கும் தாய், தந்தை இருந்தாலும் சரி, மாமனார், மாமியார் இருந்தாலும் சரி, அவங்கள தான் குடும்பமாவே பார்க்கக்கூடியவங்க. முக்கியமா குடும்பத்தில இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பையும் தன் தல மேல தூக்கி சுமக்கிறத சந்தோஷமா ஏத்துக்கக்கூடிய ஒரே ராசின்னு பார்த்தோம்னா, இந்த கடகராசி. எவ்ளோ ப்ளஸ்ஸான விஷயத்த வச்சுக்கிட்டு இந்த கடகம் ஏங்க இவ்ளோ கஷ்டப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, பதில் ஒண்ணுதாங்க. அந்த இரக்க குணம் தாங்க உங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டாவும் நிக்குது. இந்த வடிவேலு சொல்லுவார் இல்லையா? "ஏய் ஏன்டா அடி வாங்கி நிக்கிற?" அப்படின்னா, "அது ஒண்ணும் இல்ல. என்ன ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க." அப்படிங்கிற மாதிரி இந்த நல்லவன் அப்படின்னு மத்தவங்க நெனைக்கணும். எல்லா விதத்துலயும் நான் நல்லவன் அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ள இருக்கிறதுனாலவோ, இல்ல கடவுளுடைய படைப்புனாலவோ, நீங்க பல பேருடைய துரோகத்துக்கு ஆளாகி நிக்கிறீங்க. நெறைய பேர் ஏமாத்தியிருப்பாங்க. ஆனா, அந்த இடத்துல கடகம் என்ன தெரியுமா பண்ணும்? ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,00,000 ஏமாத்திட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா கடகம் சொல்லும்? "பரவால்ல. நீ எடுத்துட்டு போ நான் சம்பாதிச்சுப்பேன். பணம் தானே போனா போயிட்டு போது. ஆனா ஒரு இடத்துல நீ கஷ்டப்படுவ. அன்னைக்கு நீ யோசிச்சு பாப்ப. இன்னைக்கு என்கிட்ட நீ ரூ. 10 எடுத்துட்டு போனாக்க, நீ ரூ. 100 தொலைச்சுட்டு நிப்ப. அப்போ கடவுள் பார்த்துப்பாரு." அப்படின்னு வாழக்கூடியவங்க. தன்னை ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான், தன்னை ஒருத்தன் பாதிப்படைய வச்சுட்டான் அப்படின்னாக்கா, அத திருப்பி வஞ்சன்ஸ் எடுக்கணுங்கிறத இந்த கடகம் யோசிக்கவே யோசிக்காது. அவனுக்கு கடவுள் வச்சிருப்பாரு பெருசா ஆப்பு. விடு கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு வாழக்கூடியவங்க. எவ்ளோ அற்புதமான உள்ளம்டா இந்த கடகராசிக்கு. பேசும்போதே நமக்கே பார்த்தோம்னாக்க, பெரிய மரியாதை பிறக்குது. ஸோ எல்லா விதங்கள்லயும் நன்மைகளை தரக்கூடிய உங்களுக்கு, சில காலம் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ அஷ்டம சனி நடக்கிறதுனால, சில இடங்கள்ல ரொம்ப மனசு நொந்து போயிருப்பீங்க. அதுவும் கூடிய விரைவில சரி செய்யப்படும். எவ்ளோ எந்த சனி தசை நடந்தாலும் சரி, எவ்ளோ மோசமான கிரகநிலையோட அமைப்பு இருந்தாலும் சரி, கடகத்த பொறுத்தவரைக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது நிலைக்காது. நீங்க நினைக்கிறது, உங்களுடைய கனவு எல்லாமே நிச்சயமா ஒரு நாள் நிறைவேறுங்கிறத சொல்லி, இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. பல விதங்கள்ல பல கடவுள்கள் துணையா நிக்கிறாங்க. நீங்க முக்கியமா அடிக்கடி திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய வழிபாடு தான் உங்களுக்கு பலம் சேர்க்கும். ஏன்னா சந்திரபாபுடைய ஆதிக்கம் உங்களுக்கு எப்பவுமே துணை வரணும். இதன் காரணமா தான் உங்க கையில பணம் புரண்டுட்டு இருக்கு. பண விஷயத்துல ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க, கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருங்க. இதுவரைக்கும் போனது போகட்டும். இனி வரக்கூடிய காலமாவது பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. நல்லவங்க, கெட்டவங்க யாருங்கிறதுல கொஞ்சம் யோசனை இருக்கட்டும். சிந்திச்சு செயல்படுங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. சகலமும் சௌபாகியமாக அமையணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு மற்றும் நலமோடு. பரிகாரம்ன்றது எதுவும் நம்ம சொல்லல இல்லையா? ஒண்ணுமே வேண்டாம். ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லயும் அருகில் இருக்கக்கூடிய
சனீஸ்வர பகவானுக்கு, அதாவது நவகிரகங்களை வீற்றக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஏன்னா, கடைசி அத்தியாயத்துல கூட சனி பகவான் வந்து உங்களுக்கு எதுவுமே தீங்கு செய்ய முடியாது. ஏன்னா, எல்லா விதங்களிலும் நீங்க சரியா இருக்கீங்க. அவர பொறுத்தவரைக்கும் நல்லது, கெட்டதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் கொடுக்கக்கூடியவரு. சனி பகவானும் பல விதங்கள்ல உங்கள சோதனைக்கு உள்ளாக்கி தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க எந்த இடத்துலயும் மாட்டாம தான் வந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா, தப்பு தண்டா செய்யறதுக்கு தெரியாததுனால. கொஞ்சம் நஞ்சம் உங்கள வந்து சோதிக்கிறார் இல்லையா? அந்த சோதனையிலருந்து நீங்க தப்பிச்சுக்கணும்னு நினைச்சீங்கனாக்கா, இந்த விஷயத்த கட்டாயம் நீங்க செய்யணும். முடிஞ்சது அப்படின்னாக்கா, தினமுமே காக்கைக்கு சாதம் வைக்கிறது, அதுவும் எள் கலந்த சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது. அ அதே மாதிரி அமாவாசை நாட்கள்ல பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யறதும் ரொம்ப சிறப்பு. கடகம் அப்படிங்கிறது பல பேருடைய கண்ணீரே, கஷ்டத்த அத பார்த்து கவலைப்படக்கூடியவங்க நீங்க. உங்களுடைய கவலைகள் கண்டிப்பா மாறப்போகுது. நல்ல காலம் பிறக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்ல நீங்க முன்னேறி வரப்போறீங்க. எல்லாம் நம்மளுடைய நன்மைக்கு. வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன். இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்.